வள்ளுவன் தமிழ் பள்ளிக்கு வருவதன் காரணமும் அதன் நோக்கமும் என்ன என்பதை இக்கதையின் மூலம் விளக்கமாகவும் மற்றும் நகைச்சுவையாகவும் எங்கள் வளையாபதி மாணவர்கள் நடத்தி காட்ட வந்துள்ளனர். இக்கதையில் தோன்றும் யாவும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை. இந்த நாடகத்தை எப்பொழுது நாம் கண்டு களிப்போமா? வாருங்கள், அவர்களை உற்சாகப்படுத்தி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். The reason for and the purpose of the students attending Valluvan Tamil School will be explained in a clear and humorous way in this act, enacted by our Valayabadi students. Everything that appears in this story is fictional and is not meant to hurt anyone's feelings. Now, let's enjoy and watch the drama. We request you to encourage them with a round of applause. கண்ணா, சீக்கிரம் எழுந்துரு, தமிழ் பள்ளிக்கு போகணும். உங்க அப்பா வேற கோவப்படுவாங்க. கடைக்கு போகணும் சொன்னிய கமலா, நீ உணவு தயார் பண்ணு. கண்ணா கண்ணா. அம்மா, தமிழ் பள்ளி கூடத்திற்கு அடுத்த வாரம் போறேம்மா. இன்னைக்கு வீட்டில் இருந்து என்ன செய்ய போற சொல்லு. போன வாரம் மாமா வந்தாரு, அவர்கிட்ட என்ன கேட்ட தெரியுமா? அப்படி என்ன கேட்ட மாமா கிட்ட? மாமா எப்படி இருக்கீங்க கேட்க சொன்னா, எதற்கு இருக்கீங்கன்னு கேட்குற. ஏண்டா, உனக்கு தமிழ் பேச தெரியுமா தெரியாதா? சரி வினுங்க, ஏதோ கேட்டுட்ட. அவரே வருத்தப்படல. நீ என்னம்மா, யார் கூட வேணா பேசி ஜெயிக்கலாம், ஆனால் நீங்க இருக்கீங்களே. டேய், நீ வேற. நானே 13 வருஷமா உங்க அம்மா கிட்ட பேசி ஜெயிக்க முடியல. நான் எப்படி உங்க அம்மா சொன்னா சரியா தப்போ எல்லாத்துக்கும் மண்டையை ஆட்டிட்டு போறேன், அந்த மாதிரி நீயும் போ. எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாங்கடா, இப்போ உனக்கு தெரியாது, உனக்கு ஒருத்தி வருவாள அப்போ தெரியும்டா. இவரு வேற நேரம் காலம் தெரியாம அமைதியா இருப்பா. சும்மா இருக்க முடியலன்னா அம்மாவுக்கு காய்கறி வெட்டி கொடுப்பா. இப்போ எனக்கு பாட்டி வடை சுட்ட கடை எல்லாம் தேவையா இருப்பா. சட்டையை மாட்டிட்டு வந்துடு. அவ இப்போ கிட்ட கேட்டானா சும்மா இருக்க முடியாதா? வாங்க, பள்ளியில விட்டுட்டு கடைக்கு போலாம். கார்த்திக், அம்மா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரமா போகணும். அம்மா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேம்மா. அப்பா எங்கம்மா? சித்ரா, மிச்ச சமையலை நான் பார்த்துக்கிறேன்மா. நீ உன்னுடைய வகுப்புக்கு கடை எழுதணும் சொன்னியே, அது செய், விட்டுட்டு போமா. ரொம்ப நன்றிங்க. நீங்க இந்த வாரம் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ண வாங்கல. நீ விட்டுட்டு போன சமையலை வேற பார்க்குறேன், இதில் அங்கே வேற வந்து தமிழ் பள்ளிக்கு உதவி பண்ணணுமா? இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஒரு நிகழ்ச்சி வந்தால் போதும், சாப்பிடாம கொள்ளாமல் காலையிலேருந்து இரவு முடிக்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அதுக்கு தான் உதவி கேட்டேன். சும்மா சொன்னம்மா, கண்டிப்பாக வாரேன். என்னங்க அண்ணே, குடும்பமாக எல்லாரும் எங்கே கிளம்பிட்டீங்க? எல்லாரும் வலுவன் தமிழ் பள்ளிக்கு கிளம்புறோம். சித்ரா, வாரத்தில் 2 நாள் தான் லீவ் இருக்கு, அதுலேயும் தமிழ் பள்ளியில் வேலை பார்க்கணுன்னா எப்படி சித்ரா? எங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவி தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு பண்ணுறோம். மொழியின் சிறப்பறிந்த மற்ற நாட்டினர் வியந்து பாராட்டுற அளவுக்கு தமிழ் மொழி சிறந்தது. நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கும் தமிழ் சொல்லி கொடுக்கணும்னு தோணுது. உங்கள் வள்ளுவன் தமிழ் பள்ளியின் சேவையும் அனைவரின் செயலையும் பார்ப்பதுக்கு ஆச்சரியமாக உள்ளது. என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் வந்தாச்சா? எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வாத்தியாவது தமிழில் பேசுங்கப்பா. தமிழ் மொழி வாழ்த்து பாடலாமா? சரியா சரியா. ஆகாஷ், மணி என்னாச்சு பாரு. அதையே கேட்குறானோ, நம்ம பெற்றவங்க இருக்காங்களே, ஞாயிறு எப்போ வரும்? நாங்கள் கடைக்கு போகலான்னு இங்கே விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆமாண்டா, நீ சொல்கிறதா சரி. அது மட்டுமா, ஆசிரியர் பார்த்தா போதும், அவங்க வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. என் நேரமும் தொலைக்காட்சி தாங்க பார்க்குறாங்க. நீங்கள் நிறைய வீட்டு பாடம் கொடுங்க. ஆமாம் ஆமாம், வீட்டில் இருந்தால் மட்டும் சும்மாவாக இருக்கிறாங்க. இது செய் அது செய்ன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து குழுவாக யோசிப்பாங்களோ என்ன வீட்டு பாடம் கொடுக்கலான்னு. அங்கே என்ன 2 பேரும் பேசிகிட்டே இருக்கீங்க? அமைதியாக இருங்க. இப்பொழுது இலக்கணத்தின் 5 வகைகளை பார்க்கலாமா?
ஐயையோ இந்த இலக்கணத்தை எதுக்கு படிக்கிறோம் தெரியல. தியா உனக்கு புரியுதா? கொஞ்சம் புரியும். ஆனால் நாளைக்கு மெயின் ஸ்ட்ரீம் பள்ளியில் அசைன்மெண்ட்டு டாபிக் டெஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ம் எனக்கும் டெஸ்ட் இருக்கு. நம்ம எல்லாம் பாடப்படுறோம். இவங்களுக்கு என்ன? அடுத்த ஜென்மம் வந்தார் எந்த பள்ளிக்கு போகாமல் வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம். எனக்கும் ஆசையாக இருக்குது. நீ சொல்கிறது எல்லாம் நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். எங்களுக்கு அடுத்த வாரம் தமிழ் எழுத்துக்கள் பரீட்சை இருக்கு, தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்கு. போன வருஷம் நிறைய எழுத்துக்களை வந்துட்டேன். ஏதோ உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எழுத சொன்னால் பரவாயில்ல, மொத்த எழுத்துக்களை எழுதணுமா? அது எப்படி? ஆமாம், எழுதணும். அதுக்கு தான் நம்மளுக்கு தமிழ் எழுத்துக்கள் ஞாபகம் இருக்கான்னு இந்த பரீட்சை வைக்கிறாங்க. இந்த வருஷம் தமிழ் பள்ளி ஆண்டு விழாவுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நாடகம் போடலாமா? உனக்கு நாடகத்தில் பேச பயமா இல்லையா? தியா பயப்படாத, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கலாம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். மேதில் தமிழை பேசுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அப்போ சரி, நம்ம ஆசிரியர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேசி நடிக்கலாமான்னு கேட்கணும். நம்ம தமிழ் பள்ளியில் ஆங்கிலம் பேசி நடிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ எப்படி? சுத்த தமிழை பேசுறது எனக்கு தான் வராது. நம்ம எல்லாருக்கும் இங்கிலீஷ் தான் சுலபமாக வருது. தமிழ் மொழி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு. மாணவர்களே, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். புரிஞ்சு படித்தா தமிழ் மொழியை போல் வேறு எந்த மொழியும் கிடையாதுன்னு சொல்லுவீங்க. எனக்கு காலேஜில் படிக்கிற பையன் இருக்கார். இந்த பள்ளியில் தான் வேலை செய்கிறார். அடுத்த வாரம் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். வணக்கம் மாணவர்களே, என் பெயர் கார்த்திக். நான் கல்லூரியில் இன்ஜினியரிங் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஓய்வு நேரத்தில் நான் படித்த இந்த தமிழ் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கிறேன். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. மாணவர்களே, இளம் வயதில் கற்கின்ற கல்வியே சிறந்த பயனை கொடுக்கும். இந்த ஒரு நாளில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் படிப்பதால் பல நன்மைகள் இருக்கிறது. அது என்னன்னு தெரியுமா? கார்த்திக் சார் சொன்னாதானே தெரியும். 12th ஏட்டார் சப்ஜெக்டில் 80% மதிப்பெண் எடுக்கணும். அதில் பாருங்களேன், பிறமொழி பாடங்களில் ஒரு பாடம் எடுக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே எல்லா பாடத்துக்கும் பணம் கட்டுறோம். தமிழ் பாடம் எடுத்தோம்னா எப்போதுமே தமிழை தான் பேசுகிறோம், தமிழை தான் படிக்கிறோம், தமிழை தான் எழுதுகிறோம். அதனால் தமிழில் மதிப்பெண் எடுக்கிறது சுலபமாக எடுத்துடலாம். இதில் எவ்வளோ விஷயம் இருக்கா, இப்போ புரியுது. நம்ம காலத்திலே தமிழ் படிக்கலைன்னா அடுத்த தலைமுறையினர் எப்படி படிப்பாங்க? நம்ம பழக்க வழக்கம், கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கிருந்தோ வந்தோம், ஒன்றாக பழகணும், ஒரு சமூகத்தை உருவாக்கணும். தமிழ் மொழியையும் கலையையும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொண்டு செல்வது ஆசிரியரின் கடமை. நீங்கள் உண்மைதான். என்னுடைய நண்பனுக்கு தமிழ் தெரியாது. இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து பழக முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார். எனக்கு தமிழ் நன்றாக எழுத படிக்க தெரியும். இந்த சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு வாய்ப்பும் தொடர்பும் கிடைத்திருக்கு. அவருக்கும் இந்த தொடர்பு கிடைக்கணும் என்று நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாட்டுகளில் நம் மொழி பேசுவது மற்றும் பயன்படுத்துவதில்லை. இந்த சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு நம் மொழி பெரிய பாலமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ் படிப்பதால் நம்முடைய தாத்தா பாட்டியுடனும் உறவினர்களோடும் சரளமாக பேசவும், கடிதங்கள் மூலம் அவர்கள் நலம் விசாரிக்கவும் பயன்படுகிறது. நாம் முயற்சி செய்தால்தான் இந்த மொழியை அழியாமல் அடுத்த தலைமுறையினர் கொண்டு செல்ல முடியும். தமிழை கற்போம், தமிழ் மொழியை வளர்ப்போம், ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவோம். நன்றி.